அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் உங்க டெய்லர் பிரியா பேசுறேங்க. இன்னைக்கு நாம ஆன்லைன் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட 3வது வகுப்பு தான் நம்ம பார்க்க போறோம். இலவச தையல் பயிற்சி வகுப்போட 3வது கிளாஸ். இன்னைக்கு 3வது கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீடு. இப்போ நம்ம பவர் மிஷினா இருந்தாலும் சரி, நம்ம பெடலிங் மிஷினா இருந்தாலும் சரி, அந்த மிஷினுக்கு ஊசி கோர்க்கிறது வந்து கரெக்டா கோர்க்கணும். கரெக்டா கோர்த்தா மட்டும்தான் நம்ம ஸ்டிச்சிங் வந்து நல்லா பண்ண முடியும். இல்லைன்னா நூல் வந்து கட்டாயிட்டே இருக்கும். ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டா வரணும் அப்படின்னா நீங்க ஊசியை நல்லா போட்டு இன்செர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் நல்லா பர்ஃபெக்டா வரும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தையல் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஊசி எப்படி இன்செர்ட் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு அந்த வீடியோ பார்க்க போகிறோம். கரெக்டாக இன்செர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எப்படி நூல் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். வீடியோஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரேபிட் ஹேர் ஆயில், அதாவது முயல் ரத்தத்திலிருந்து நம்ம தயாரிக்கிற ஹேர் ஆயில், அது வந்து முடி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு நிரந்தர தீர்வா இருக்கு. அந்த ஆயில் பத்தி நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். போடாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. அந்த ஹேர் ஆயில் தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னுடைய நம்பர் வரும், அதை நீங்க கான்டாக்ட் பண்ணி ஹேர் ஆயில் வாங்கிக்கலாம். இது வந்து 3 பாட்டில் நீங்கள் ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னாலே போதும், உங்களுக்கு ஹேர் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே உங்களுக்கு கிளியர் ஆயிரும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க. குழந்தைகளுக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரெகுலரா யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ரெகுலராகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். நார்மலா நம்ம தேங்காய் எண்ணெயை வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் ஹேருக்கு, அதே மாதிரி ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க குளிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஹேர்ல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்றது ரொம்ப முக்கியம். மசாஜ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹேர் ஆயில் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா சேக் பண்ணிக்கோங்க. நல்லா பாட்டில் வந்து சேக் பண்ணிட்டு அப்புறமா ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க 3 பாட்டில் ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஹேர் சம்பந்தமான எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க இந்த ஹேர் ஆயில மறுபடியும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. ஸ்மெல் வருதான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஹேர் ஆயில் வந்து ஸ்மெல் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுல ஸ்மெல் எல்லாம் எதுவும் வராது. நார்மலா ஹேர் ஆயில் என்ன ஸ்மெல்லோ அந்த மாதிரி ஸ்மெல் தான் வரும். 3 பாட்டில் நீங்க யூஸ் பண்ணி முடிக்கலையே ஹேர் சம்பந்தமான எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு கியூர் ஆயிரும். மறுபடியும் உங்களுக்கு ஹேர் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கணும் லைஃப் லாங் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் நீங்க லைஃப் லாங் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னால கிடையாது. நீங்க 3 பாட்டிலே உங்களுக்கு வந்து கியூர் ஆயிரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஹேர் ஆயில் ஒரு பாட்டிலோட விலை பார்த்தீங்கன்னா 250 ரூபா. ஏற்கனவே 300 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுல இருந்து நான் கேட்டதுக்காக ஒரு 50 ரூபா கம்மி பண்ணி 250 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 2 பாட்டில் அப்படி இல்லைன்னா 3 பாட்டில் குறைஞ்சபட்சம் அவங்க ஷிப்பிங்ல வந்து அனுப்புவாங்க. ஷிப்பிங் சார்ஜும் இது கூட இன்க்ளூட் ஆகும். அப்புறம் ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிட்டு கோவிலுக்கெல்லாம் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்க ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்க தலைக்கு குளிச்சுட்டு தானே கோவிலுக்கு போவீங்க. அதனால கோவிலுக்கு போகும்போது அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. ஹேர் ஆயில் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களுக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். நீங்க கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இந்த பொடுகு பிரச்சனை, முடி உதிர்ற பிரச்சனை, அதே மாதிரி முடி வந்து லாங்கா வளரணும், அப்புறம் இந்த சொட்டையில முடி வளரணும், முடி கருமையா வளரணும், இது எல்லாத்துக்குமே அது வந்து நிரந்தர தீர்வா இருக்கும். உங்களுக்கு மற்ற ரெமெடிஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ணி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதை விட இது வந்து நல்லா குயிக் ரிசல்ட்டா இருக்கும். ஒரு சிலருக்கு உடம்போட கண்டிஷன் பொறுத்து ரொம்பவுமே உங்க உடம்பு ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 1 or 2 டேஸ்லயே உங்களுக்கு அந்த ரிசல்ட் நல்லாவே தெரியும். ஏன்னா நான் யூஸ் பண்ணி இந்த ஹேர் ஆயில் வந்து ஒரு 3 நாள்ல டேண்ட்ரஃப் வந்து சுத்தமா போயிடுச்சு. எனக்கு என் தலையில அவ்வளோ டேண்ட்ரஃப் இருந்தது. அதனாலதான் உங்களுக்கு வந்து இவ்வளோ ரெக்கமெண்டேஷன் பண்றேன். எனக்கு அந்த ஹேர் ஆயில் நான் யூஸ் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்ல ரிசல்ட் கொடுத்ததுனால உங்களுக்கும் நான் ஷேர் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது ஊசியோட வகைகள். ஊசி வந்து 3 டைப்ல இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து 14 சைஸ் ஊசி, நெக்ஸ்ட் வந்து 16 சைஸ் ஊசி, தேர்ட் வந்து 18 சைஸ் ஊசி. இந்த 3 ஊசிலையுமே டிஃப்ரெண்ட் இருக்கு. என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 14 சைஸ் ஊசியை வந்து நம்ம லேசான துணிகள் தைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா 16 சைஸ் ஊசி. இந்த ஊசியில் 100/16 போட்டிருப்பாருங்க, அதுதான் 16 சைஸ்னு அர்த்தம். இதில் வந்து 10 ஊசி இருக்கும். 10 ஊசியோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா 45 ரூபா விலை போட்டிருக்கு. இந்த 16 சைஸ் ஊசி வந்து நம்ம நம்ம நார்மலாக ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸ் இதெல்லாம் தைப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த 16 சைஸ் ஊசியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறமா இருக்கிறது 18 சைஸு. அது வந்து எங்கிட்ட இப்போ இல்லை, அதனால நான் உங்ககிட்ட காட்டல. 18 சைஸ் வந்து நீங்கள் போர்வை இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் வந்து தைக்கிறதுக்கு 18 சைஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ரொம்ப ரொம்ப லேசாக சால் இருக்கும் இல்லைங்களா, அது அப்புறம் அந்த சில்க் துணி மாதிரி இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா 14 சைஸ் அது யூஸ் பண்ணுங்கள். அதுதான் கரெக்டாக இருக்கும். நான் வந்து அடிக்கொருக்க எனக்கு ஊசியை வந்து மாற்றிட்டு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஒரே ஊசியை சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மிடில் சைஸ் 16 சைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா இதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆவரேஜாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு 16 சைஸ் கரெக்டாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா பவர் மிஷினோட நீடிலு.
இங்கே பாருங்கள், இங்கே கோடு மாதிரி லைன் இருக்குது பாருங்கள். மற்ற பக்கம் வந்து ப்ளைனாக இருக்கும். ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி கோடு இருக்கும். இந்த கோட்டு பக்கம் லெஃப்ட் சைடு வரணும். எங்கே கோடு இருந்துச்சோ அது வந்து லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி வரணும். லெஃப்ட் சைடில் பார்த்த மாதிரி வரும் பொழுது தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து கட் ஆகாமல் இருக்கும். ஒரு சிலர் நூல் வந்து கட் ஆகுதும்பிங்க பிகினர்ஸு. அதுக்கு காரணம் வந்து நீங்கள் ஊசி வந்து சரியாக போடாத காரணம். ஊசி போடுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்குது பாருங்கள், இதில் வந்து ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் லூஸ் பண்ணிக்கணும். இது ஸ்க்ரூவில் நான் இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவில் இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு ஊசியை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோடு லெஃப்ட் சைடில் வர மாதிரி நம்ம மாட்டணும். இந்த மாதிரி நகத்தை வச்சு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைடில் தான் வருதா அப்படின்னு. இந்த கீழே இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஓட்டை இருக்கும். ஓட்டைக்குள்ளே இந்த ஊசி வந்து போகணும். இப்படி விடுங்க. போயிடுச்சு. போனதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணிக்கணும். அந்த கோடு மாதிரி வர்றது லெஃப்ட் சைடில் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் வருது. இப்போ வந்து நான் ஊசியை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த மாதிரி நகத்தை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிறேன் லெஃப்ட் சைடு தான் வருதா அப்படின்னு. லெஃப்ட் சைடில் தான் வருது. இனி இதை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். ஊசியை ஆடாமல் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவில் நம்ம டைட் பண்ணிக்கணும். வச்சு இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணும் பொழுதும் ஊசி வந்து நகராமல் அந்த நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஆட்டாத கோடு வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடே தான் வரணும். அது வந்து நகராமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் நல்லா டைட் வச்சுட்டேன். லெஃப்ட் சைடுன்னு பார்க்கும்பொழுது அந்த ஹோல்ஸ் வந்து நல்லா தெரியணும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் சாய்வாக இருக்குது. அதே மாதிரி இந்த மேலே இருக்கிற அந்த ஊசியில் இருக்கிற கோடும் தெரியலை. ஏன்னா கொஞ்சம் லைட்டாக ஊசி வந்து திரும்பிடுச்சு. இதை வந்து நம்ம இனி கரெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த கோடு இந்த சைடு இருக்குது. அதே மாதிரி நூல் விடுற பகுதி பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்படி விடுற மாதிரி தான் வரும். இப்போ நான் இதை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு டைட் வச்சுக்கிறேன். நீங்கள் டைட் வைக்கும் பொழுது மட்டும்தான் அந்த ஊசியோட அலைன்மெண்ட் மாறுறதுக்கு சான்ஸ் அதிகம். அதனால் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு வைங்க. ஓகே, இப்போ நான் ஊசியாக கரெக்டாக நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், ஊசியோட நூல் விடுற பகுதி இந்த இடத்துல இருக்குது. இந்த சைடில் தான் நம்ம நூல் விட ஆரம்பிப்போம். இங்கே வந்து அந்த ஊசியோட அந்த கோடு வருது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஊசியை எப்படி கரெக்டாக இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ பார்த்தோம். இது கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இது வரைக்கும் டெய்லர் பிரியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷனே ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்பெல்லாம் வீடியோ போட்டேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே என்னுடைய வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் உங்களுக்கு தோன்ற நிறைய குறைகளை கமெண்ட்ல நீங்கள் கேட்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் தொழில் பிரியா சரவணகுமார். நன்றி, வணக்கம்.